ஏங்க அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூத்த அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டார். தொடர்ந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தெரியாமல் நடந்து விட்டது, நான் வேண்டுமென்று ஏதோ ஒரு நோக்கத்தோடு நான் பேசியது தவறாக போய்விட்டது, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் செய்தது தவறு என்று அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு காரணங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். இல்லைங்க, மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மக்களிடம், அதாவது ஒரு தவறு செய்தவன் அந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி வருத்தம் தெரிஞ்சு அந்த தவறு நடந்து விட்டது, இனிமேல் நடக்காது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்புத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பது பெருந்தன்மை, மன்னிக்காது உங்களுக்கு. இதோட அவர் அது பெண்களுக்கு எதிராக பேச மாட்டாருன்னு ஏதாவது முதலமைச்சராலோ இல்லை உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? அது முதலமைச்சர் பார்த்துக்குவாரு, நானும் நீங்களும் உறுதி கேட்க முடியாது. இப்போ என்ன நடந்தாலும் பேசியிருக்காரு இல்லைங்க. ஏன் உங்களுக்கு என்ன பொன்முடி அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலையா? பெண்களுக்கு பெண்களுக்கு பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அதை பற்றி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறவங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கண்டிப்பானவர். பெண்களை பாதுகாப்பதில் அவருக்கு இருக்க அக்கறை போல் வேறு யாரும் நீங்கள்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்த மாதிரி ஏங்க அத்தனை இதுக்கு இன்றைக்கி நாங்கள் போக்சோ சட்டத்தை மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் ஈடுபட்டு அவர் போக்சோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை என்று சொல்லியிருக்கிற முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர். அதை பற்றி எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு என்ன, எங்களுடைய முதலமைச்சர் அதை பார்த்துக்கொள்வார். இல்லைங்க, இது நாங்கள் அவர் தனிப்பட்ட இதில் பேசியிருக்காரு, அதுக்கு முடிந்த மன்னிப்பு கேட்டார். பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆபாசமாக அருவருக்கத்தக்க விதத்தில் பல பத்திரிகைகளால் அவர் பேசின விஷயங்களை அச்சில் கூட ஏற்ற முடியல, அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறார். சைவம் பற்றியும் வைணவம் பற்றியும் பெண்கள் பற்றியும் பெண்ணினத்தின் மாண்பை குலைக்கும் விதத்திலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கொதிப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இதுவரை காவல்துறை, தமிழக காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை. இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறோம். சட்டத்துறையும் நீதித்துறையும் பாரபட்சம் இல்லாமல் யாருக்கு எதிராக வன்மம் தூவப்பட்டாலும், எந்த மதத்திற்கு எதிராக வன்மம் விதைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல நேரங்களில் நூபுர் சர்மா வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது. அதே விதி இந்த வழக்கிலும் பொருந்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே காவல்துறை உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். திமுக அவரை தங்களுடைய கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறது. ஆனால் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அடல்ஸ் ஒன்லி பட்டிமன்றங்கள் வைப்போம், அந்த அடல்ஸ் ஒன்லி பட்டிமன்றங்களில் அதுவும் பேராசிரியராக இருக்கும்போது இந்த மாதிரி பேசியிருக்கார். அப்போ அதுக்கு தான் அதை வைத்து தான், அதாவது திராவிட கொள்கைகளை வளர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பொன்முடி சொல்கிறார். அப்போது இது மாதிரி ஆபாசமாக அடல்ஸ் ஒன்லி பேச்சுக்களை, அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசிதான் திராவிட கொள்கைகளை இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பொன்முடி அவர்கள் பொது மேடையில் அறிவிக்கிறார். ஆபாச கருத்துக்கள் தான் திராவிடத்தினுடைய கொள்கை என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார். ஆபாச கொள்கைகளின் அடிப்படையில் உருவான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பிலேயே பொன்முடி அவர்கள் தொடர முடியாது என்று சொன்னால் அவர் அமைச்சராக எப்படி தொடர முடியும்? உங்கள் கட்சிக்கே அவர் பொறுப்பு வகிக்கிற தகுதி இல்லை இந்த பேச்சுக்கு அப்புறம்னு சொல்லி திமுக முடிவு செய்து அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழக மக்களாகிய எங்களுக்கு எப்படி அவர் அமைச்சராக இருக்க முடியும் என்கிற கேள்வி தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் எழுந்திருக்கிறது. இதே பொன்முடி அவர்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருவேல்பட்டில் மழை வெள்ளம் ஃபெஞ்சால் புயல் வந்தபோது சாத்தனூர் அணையை இவங்க
அறிவுக்கு ஒவ்வாத வகையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து வைத்ததுனால பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு மக்களை காண வரும்பொழுது மக்கள் கோபத்தின் அடிப்படையில் அவர் சட்டையில் 2 சொட்டு சேறுபட்டுருச்சு. அதுக்கு அந்த கிராமத்தையே சூறையாடியது தமிழக காவல்துறை. ஒரு பெண்மணியை தரன்னு தகாத இடங்களில் தொட்டு தரன்னு இழுத்துட்டு போனதை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இன்றைக்கு அதே பொன்முடி அவருடைய தூண்டுதலில் தான் அந்த தாக்குதல் நடந்தது. அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. இன்றைக்கு அதே பொன்முடி அவர்கள் பெண்களின் மாண்பை குலைக்கிற வகையில் அருவருக்கத்தக்க அசிங்கமான ஆபாசமான அச்சில் இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னதை கூட என்னால் சொல்ல முடியல. அவ்வளவு அருவருப்பான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அன்றைக்கு அவரது ஏவலில் இருவேல்பட்டு கிராமத்தையே தாக்கிய காவல்துறை இன்றைக்கு அவர் செய்திருக்கிற தவறுக்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போவோம். இது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போடுவோம். இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை. 2 கோரிக்கைகள், ஒன்று அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும், இன்னொன்று அவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். முதலமைச்சர் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லாத பார்த்துட்டே இருக்கோம். இந்த சித்திரை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலைன்னு எங்கள் மாநில தலைவர் நயினார் அவர்கள் கூட நேற்று சொன்னார். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழ் அப்படின்னு சொன்னால் திராவிடத்துக்கு பிடிக்காது. தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கு சொன்னாரா பிரதர்? சிஎம் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா? சொல்லியிருப்பார். நல்ல கவனிங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. தமிழ்னா திராவிடத்துக்கு பிடிக்காது, சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதானே? வேற கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருக்கோம் பிரதர். அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லையா? இப்போது ஒரு குற்றச்செயலை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுற முடியுமா? சட்டப்படி குற்றச்செயல் அது. அதில் பிஎன்எஸில் என்னென்ன சட்டப்பிரிவுகளில் இது குற்றம் என்பதை நான் கம்ப்ளைண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாரதிய நியாய சட்டம் 79, 196, 298, 299, 300, 302, 356/1, 352, 353, 223 இத்தனை பிரிவுகள் கீழாக குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா எப்படி விட முடியும்? அது மன்னிப்பு அவர் கேட்காத ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா வேணாமா? ஒரு குறிப்பிட்ட மதத்தினரது மனதை புண்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில், அதன் மூலமாக பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில், பெண்களின் மாண்பை கொச்சைப்படுத்த வேண்டும், பொது வெளியில் பெண்களை கேவலமாக பேச வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அது பாரதிய நியாய சட்டத்தின்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது. குற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு மன்னிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாளைக்கு அவர் நீதிமன்றத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டும். ஆனால் சட்ட நடைமுறையை காவல்துறை உடனடியாக தொடங்கி ஆக வேண்டும். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்று மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் நீதித்துறையும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். உடனே இல்லைங்க பிரதர், இப்போ கொடுத்துருக்குறோம். அடுத்த வாரம் 1 வாரம் டைம், அடுத்த வாரம் டைரக்ஷன் போட்டுரும். டைரக்ஷன் போட்டு இதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம். ஏன்னா காவல்துறைக்கு குறிப்பிடத்தகுந்த அவகாசம் கொடுக்கணும். அந்த அவகாசத்தில் நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம நீதிமன்றத்தை நாட முடியும். அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடலைன்னா டைரக்ஷன் போடும்.